Welcome students. Okay, இந்த கிளாஸ்ல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா கொடுத்துக்கிற டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம்க்கு நார்த் வெஸ்ட் கார்னர் ரூலை யூஸ் பண்ணி இனிஷியல் பேசிக் feasible சொல்யூஷன் கண்டுபிடிப்போம். ரைட். ஓகே, இனிஷியல் பேசிக் feasible சொல்யூஷன் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம்க்கு எக்ஸிஸ்ட் ஆகணும்னா ஃபர்ஸ்ட் டோட்டல் சப்ளைவும் டோட்டல் டிமாண்டும் ஈக்குவலாக இருந்தால் தான் நம்மளால இனிஷியல் பேசிக் feasible சொல்யூஷனை கண்டுபிடிக்க முடியும். ஓகே, அது நம்ம கரெக்டாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம சொல்யூஷன் ஸ்டார்ட் பண்ணுறோம். டோட்டல் சப்ளை எவ்வளோ இருக்குன்னு பாருங்க. 100, 200, 300, 300 plus 300, 600. டோட்டல் டிமாண்ட் எவ்வளோ இருக்குன்னு பாருங்க. இது 160, ஒரு 240, 400, 400 plus ஒரு 600. Therefore, total supply which is equal to total demand which is equal to 600. Therefore, there exists initial basic feasible solution. ஓகே, நம்ம அதை கண்டுபிடிக்க போகிறோம். என்ன மாடல் யூஸ் பண்ணி அப்படின்னா நார்த் வெஸ்ட் கார்னர் ரூல் யூஸ் பண்ணி. சரிங்களா? எஸ். சரி, நார்த் வெஸ்ட்னா என்ன அப்படின்னா ஜஸ்ட் இந்த டயக்ராம் பாருங்கள். நம்ம டைரெக்ஷன் பார்க்கறதுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா? எஸ். ஃபஸ்ட்டு இது ஈஸ்ட், இது வெஸ்ட், இது நார்த்து, தென் இது என்னது சவுத். அப்போது நம்ம ஒவ்வொரு டைம் அலோகேஷன் பண்ணுறப்போ டாப் மோஸ்ட்டை நம்ம கன்சிடர் பண்ணிவிட்டு அதில் வந்து மோஸ்ட் லெஃப்ட் வேர்டில் இருக்கிற செல் எதுவோ அதை நம்ம ஐடென்டிஃபை பண்ணி அதனுடைய இடத்துல அதனுடைய சப்ளையும் டிமாண்டும் பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணோம், அதுக்கு அலோகேஷனை மேக் பண்ணோம். அதுதான் இங்கே ப்ரொசீஜர். அவ்வளோதான். சரி, ரைட். ஓகே, நம்ம இப்போ இதை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ஃபஸ்ட்டு இப்போ இதில் வந்து என்னது டாப் மோஸ்ட் எது? இந்த ரோ தான். இதுதான் வந்து டாப் மோஸ்ட் ரோ. ஓகே, இதில் வந்து நம்மளுக்கு மோஸ்ட்டு லெஃப்டில் என்ன செல் இருக்குது? இதுதான், இந்த செல் தான் இருக்குது. இப்போ தான் இதனுடைய சப்ளையும் டிமாண்டை பொறுத்து நம்ம இங்கே அலோகேஷனை மேக் பண்ணோம். இங்கே சப்ளை எவ்வளோ இருக்குது? 100 யூனிட்ஸ் இருக்குது. இங்கே டிமாண்ட் எவ்வளோ இருக்குது? 160. அப்போ இதில் ரெண்டுத்தில் மினிமம் எவ்வளவோ அதுதான் நம்ம இங்கே அப்ளை பண்ணோம். அது கம்மியாகவும் அப்ளை பண்ணக்கூடாது, அது ஜாஸ்தியாகவும் அப்ளை பண்ணக்கூடாது. எக்ஸாக்டாக அந்த மினிமம் ஆஃப் சப்ளை அண்ட் டிமாண்ட் தான் நம்ம இங்கே அப்ளை பண்ணோம். ஒன்ஸு இதனுடைய அலோகேஷனை மேக் பண்ணிட்டோம்னா அதனுடைய சப்ளை அண்ட் டிமாண்ட்லேருந்து அந்த வேல்யூ கழிக்கணும். ரைட். இது நம்ம செப்பரேட் பண்ணோம்னா செப்பரேட் பண்ணி வர ஆன்சரை நான் இங்கே ப்ளூவில் எழுதுறேன் பாருங்க. எஸ். ஓகே, ஒன்ஸ் வந்து இப்போ ஒரு ஸ்டெப் நம்ம அலோகேஷனை முடிச்சிட்டோம். தென் நெக்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா எந்த ரோ இல்லாட்டி எந்த காலம் வந்து 0 ஆயிருக்கோ இல்லாட்டி சம் சுச்சுவேஷனில் ரோ அண்ட் காலம் அட் அ டைம்லேயே கூட 0 ஆகும். அப்போது என்ன பண்ணோம், அதை நம்ம அந்த ரோவையோ இல்லாட்டி காலமையோ நம்ம இக்னோர் பண்ணிடணும். திரும்ப நம்ம அதை நம்ம ப்ராசஸ்க்கு எடுத்துகிட்டு வரக்கூடாது. ரிமைனிங் இருக்கிறத மட்டும், ரிமைனிங் இது தானே இருக்குது, அப்போ நம்ம இதை மட்டும் என்ன பண்ணோம்னா நெக்ஸ்ட் ப்ராசஸ்க்கு எடுத்துகிட்டு போகணும். எஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து இங்கே இருக்கிறதுல நெக்ஸ்ட் டாப் மோஸ்ட் எது? இதுதான் நம்மளுக்கு டாப் மோஸ்ட்டு. இதில் வந்து மோஸ்ட்டு வெஸ்ட் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுதான் வெஸ்ட். ஓகே, திரும்பவும் நம்ம இதை அலோகேட் பண்ணணும். இங்கே தேவை எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60 இருக்குது. இங்கே 200 சப்ளை இருக்குது. பட் இதில் மினிமம் எவ்வளோ? 60. அப்போ 60 நம்ம இங்கே போடுற மாதிரி இருக்கும். ஒன்ஸ் 60 போட்டோடனே இது என்ன ஆகிடும்? 0 ஆகிடும். தென் இது வந்து 140 ஆகிடும். எஸ். நெக்ஸ்ட்டு 60 0 ஆகிடுச்சா? இப்போ நம்ம இந்த காலம்னு இப்போ நம்ம டெலீட் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம இக்னோர் பண்ணோம், அதை நம்ம திரும்ப கணக்கில் எடுத்துக்க கூடாதுன்றதுக்காக நம்ம ஜஸ்ட்டு இது கிராஸ் பண்ணுறோம். நம்மளுடைய ஐடென்டிஃபிகேஷனுக்காக தான் போடுறோம். இது போடணும்னு அவசியம் இல்லை. சரி, ரைட். சரி, நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? நெக்ஸ்ட்டு இங்கே இருக்கிறதுலே டாப் மோஸ்ட் செல் இது. இதுதான் இப்போ இருக்கிறது. இதில் எது ரொம்ப டாப் மோஸ்ட்னு பார்த்தோம்னா இந்த ரோ. அப்போ நம்ம அந்த ரோவில் தான் நம்ம அலோகேஷனை பண்ணணும். ஒவ்வொரு ஸ்டெப்லேயுமே நார்த் ஹையஸ்ட்டு ரோ கண்டுபிடிக்கணும். அதில் வந்து வெஸ்ட். இப்போ இது 140 இருக்குது, இங்கே 240 இருக்குது. அப்போ நம்ம எவ்வளோ பண்ணலாம்? இங்கே 140 தான் பண்ண முடியும் மேக்ஸிமம். அப்போ இங்கே எவ்வளோ இருக்கும்? 100 இருக்கும். அப்போ இது என்ன ஆகிடும்? 0 ஆகிடும். ஒன்ஸ் இது 0 ஆகிட்டோடனே நம்ம என்ன பண்ணோம், இந்த
எஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ரிமைனிங் என்னென்னலாம் இருக்கோ, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம் வரப்போ ஒரே ஒரு காலம், இந்த ஒரு ரோ இருக்கு பாருங்கள், ஒரு ரோ மிச்சமாக இருக்குது. அப்படி இருந்துச்சுன்னா அந்த ப்ராசஸ் வந்து ரொம்பவுமே சிம்பிள். என்ன பண்ணணும்னா, ரிமைனிங் இருக்கிற சப்ளை டிமாண்டை டைரெக்டாக நீங்கள் அப்ளை பண்ணிங்கனாவே உங்களுக்கு ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகிடும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது இங்கே 100 யூனிட்ஸ் எக்ஸஸாக இருக்குது. அப்போ நம்ம கண்டிப்பாக இது கொடுத்தே ஆகணும். நெக்ஸ்ட் 105 கண்டிப்பாக இது கொடுத்தே ஆகணும். தென் இது வந்து 95. அப்படி கொடுக்கும் பட்சத்தில் இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணால் இங்கே இருக்கிற வேல்யூ கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபை பண்ணும். நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். இது 100 ப்ளஸ் இது ஒரு 100, 300 வந்துடும். இது 200, தென் இது ஒரு 100. ஓகே, தென் இப்போ டோட்டல் டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் எழுதணும். டோட்டல் காஸ்ட். ஓகே, இது எப்படி எழுதணும் அப்படின்னா 100 into 4 plus 60 into 7 plus 140 into 2 plus 100 into 9 plus 105 into 11 95 into 2. இதுதான் வந்து இதனுடைய டோட்டல் டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட். இதெல்லாம் தான் இந்த 100ன்றது ஒரு சொல்யூஷன், 60ன்றது ஒரு சொல்யூஷன், x1100 இதுதான் நம்முடைய இனிஷியல் பேசிக் feasible சொல்யூஷன். the next x21 வந்து 60, x22 வந்து 140, next x32 100, then x33 105, next x34 95. ஓகே, நீங்கள் இதெல்லாத்தையும் சிம்பிளை பண்ணிங்கன்னா 100 into 4 plus 60 into 7 plus 140 into 2 plus 100 into 9 plus 105 into 11 plus 95 into 2. 3345. Yes, thank you.